இந்த பணத்தெல்லாம் ஜாக்கிரதையா வை. வாங்கின பணத்துக்கும் செய்ய வேண்டிய செலவுக்கும் கணக்கு சரியா இருக்கு. மேற்கொண்டு பெரிய செலவு ஒன்றும் இல்லையே. இல்லைங்கய்யா, மற்றதெல்லாம் சில்லற செலவு தான், சமாளிச்சுக்கலாம். எனக்கு இப்பதான் போன உயிரே வந்திருக்கு. எங்க நடேசன் போட்டு சவால தோத்துருவோம்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை கடவுள் மாதிரி நீலமேகம் வந்து கை கொடுத்தான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்தை நிம்மதியா நல்லா நடத்திடலாம். அதெல்லாம் சரிங்கய்யா. கடன் வாங்கி சொத்து வீடு எல்லாத்தையும் அடமான வச்சு தானேயா இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணிருந்தீங்க. வீடு வாசல் பணம் காசு எல்லாம் எப்போனா சம்பாதிச்சுக்கலாம்யா. என்னால முடியும். எனக்கு இப்ப பொண்ணு கல்யாணம் முடியணும். அவ போற இடத்துல நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அதான் முக்கியம். அதுக்கு இல்லைங்கய்யா. கடன் தானேயா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடைச்சிடலாம். சம்பந்தியம்மா. ஹலோ, நான் அன்னபூரணி பேசுறேங்க. சொல்லுங்க சம்பந்தியம்மா. கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? எல்லா ஏற்பாடையும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்துல ஒரு குறையும் வராது சம்பந்தியம்மா. நான் பேசினபடி நகை ரொக்கம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேங்க. மாப்பிள்ளைக்கு 50 லட்சம் செக்கா கொடுக்கலாங்களா இல்ல ரொக்கமா மேரேஜ் ஹால்ல வச்சு எல்லார் முன்னாடி கொடுத்துருங்க. அதான் கௌரவமா இருக்கும். சரிங்க, அப்படியே பண்ணிடலாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நாங்க சரியான நேரத்துக்கு வந்துருவோம். நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் கவனிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சம்பந்தியமா, என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை அழைப்புக்கும் ரிசப்ஷனுக்கும் சண்டமேள வச்சிருந்தாங்க. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. நம்ம பசங்க கல்யாணத்துக்கும் சண்டமேளமே வச்சிடணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அது வைக்கணும்னா கொஞ்சம் கூடுதல் செலவாகும். ஆனா ரொம்ப கிராண்டா இருக்கும். கல்யாணத்துக்கு வர்றவங்களும் அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. 2 லட்சம் ரூபாய் கூடுதலா செலவாகுமேனு பாக்காதீங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமேனு பாக்குறேன். என்னங்க சம்பந்தி, பண்ணிடலாம்ல? அதுக்கு என்னங்க, கூடுதலா 2 லட்சம் தானே, பண்ணிடலாம். அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தாம்பூல பையில ஒரு வெள்ளிக்காசு வச்சு கொடுத்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணு பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. நாமளும் அப்படியே கொடுத்துடலான்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு வந்தவங்க ஞாபகார்த்தமா வருஷ கணக்கில் வச்சிருப்பாங்க இல்லையா? ரெண்டு கிராம்ல காயின் பண்ணா போதும். என்ன ஒரு 7.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன். இந்த 2ஐயும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா கல்யாணம் இன்னும் விமர்சையா இருக்கும். அதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா சம்பந்தி? சொல்லுங்க சம்பந்தி. ஏன் அமைதி ஆயிட்டீங்க? இது 2ஐயும் ஏற்பாடு பண்ணிடுவீங்கல்ல? 10 லட்சம் ரூபாய் கூடுதலா செலவாகுங்கிறீங்க. ஆமாங்க, கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம்னு சொன்னதுனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, இந்த செலவை நானே ஏத்துக்கிறேன். சேச்சே, செலவாகுங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் நெருங்கி வந்துருச்சு. வெள்ளிக்காசு ஆர்டர் கொடுத்து வாங்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாங்க. நானே ஒரு கடையில பேசி ஆர்டரும் கொடுத்துட்டேன். கல்யாணத்தப்போ கரெக்டா வந்துடும். நீங்க பில் மட்டும் பே பண்ணா போதும். கூடுதலா செலவு வச்சுட்டேனேன்னு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லைங்க, கல்யாண செலவு என்னதானே ஆனதுக்கு அப்புறம் அத நான் தானே பண்ணி ஆகணும். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்புறம் கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. வரவங்க பாராட்டுறபடி நீங்க சிறப்பா செய்வீங்கன்னு நம்பிதான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அப்புறம் யாராவது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு தான் அவமானம். அதனால வர்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடி பாத்துக்கங்க. சரி சம்பந்தியம்மா, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா. எங்க இருக்கீங்க? இன்னும் அவர் வரல. அவர் போன் வேற எங்கேஜா இருக்கு. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நாங்க எப்போ வந்துட்டோமா? ஐயா ஃபேக்டரியில தான் இருக்காரு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணுக்கு நலுங்கு வைக்க வேண்டாமா? அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. இல்ல, ஐயா ஒரு சின்ன வேலையா இருக்காருமா. அதை முடிச்சுட்டு உடனே வந்துருவாருமா. சொந்தக்காரங்களா வந்து அவர் எங்கன்னு கேட்டு நச்சரிக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா, சொல்லிடுறேன். இல்ல சம்பந்தியம்மா, கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க பில்ல அனுப்பி வைங்க, நான் வந்து அதை செட்டில் பண்ணிடுறேன். சரிங்கம்மா, சரி. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அந்த அம்மா புதுசா 10 லட்சம் ரூபாய் செலவு எடுத்து விட்டாங்க. ஐயோ, எதுக்கே 10 லட்சம்? அவங்க செண்டை மேல ஏதோ கல்யாணத்துல பார்த்தாங்களாம், அதை நம்மளும் வைக்கணுமா. அப்புறம் தாம்பூல பையில 2 கிராம் வெள்ளி காசு வச்சு கொடுக்கணுமா. எல்லாம் பண்ணா பெருமையா தான் இருக்கும். ஆனா திடீர்னு 10 லட்சம் ரூபாய் எங்க போறது? இதுக்கு மேல எங்கேயா புரட்டுறது? ரொம்ப கஷ்டமாச்சே.
ஐயா பணம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம்னு நீங்க சொல்லலாமே. சேச்சே, விமர்சையா கல்யாணம் பண்றதுன்னு ஒத்துக்கிட்டோம். அதை எப்படி மறுத்து பேச முடியும்? அவங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி பண்ணி தான் ஆகணும். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். பணத்துக்கு என்னையா பண்றது? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. இருக்கிற எல்லாத்தையும் அடகு வச்சாச்சு, மேற்கொண்டு ஒரு பைசாவோட வாங்க முடியாது. இப்போ போய் 10 லட்சம்னா ஐயா ஐயா இரு 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 ஒன்றும் இல்லை. ஐயா அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாப்பாவுக்கு நலங்கு வைக்கணுமா. நலங்கு வைக்கும் போது நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. முதல்ல புறப்படுங்கய்யா, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். உடனே 10 லட்ச ரூபா பணம் வேணுமே, இப்போ என்ன பண்றது? சரி, பேக் எடுத்துருவா, போலாம். சொல்லுங்கண்ணா. டேய் அலர்ட்டா இருங்கடா, வண்டி கிளம்பிருச்சு. வண்டி நம்பர் TN06D33. அலர்ட்டா இருக்கணும்டா. நாங்கள் அலர்ட்டாக தானே இருக்கோம். முடிச்சுட்டு உடனே கூப்பிடு. கார் வந்தோன்னே ஆளை தூக்கிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். சார் விட. சாவு கிராக்கி இன்னும் வரானா பாரியா? வந்துரும் வெயிட் பண்ணு. டேய் வண்டி வருதுடா, வாடா போலாம். கார் அடிச்சு நிக்காம போறான், வர்றா வாடா. அண்ணா வேலை முடிஞ்சுண்ணே, காரை தூக்கிட்டோம்ண்ணே. நான் பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணே. டேய் போடா. அஞ்சலி இதை கொஞ்சம் பிடிமா. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வைங்கம்மா. நீங்களா சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியாடா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. சத்யா இன்னும் ரெடி ஆகல? ரெடி ஆயிட்டமா? அப்பா வந்துட்டாரா? ஃபோன் பண்ணிட்டேம்மா, இப்போ வந்துருவாரு. சீக்கிரம் ரெடி ஆயிடு. பாப்பா சுந்தரம், வணக்கம் பாலண்ணா, நல்லா நல்ல இருக்கீங்களா? நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணுக்கு நலுங்கு கொஞ்சம் லேட் வைக்கணுமா? ஆயிடுச்சு, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஆரம்பிச்சு. சரி சரி சரி. வணக்கம். வணக்கம். வாங்கண்ணே வாங்கண்ணே. வாங்க வாங்க. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டியம்மா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏங்க ஏன் இவ்வளவு லேட்டு? அதான் வந்துட்டேன்ல, நடக்க வேண்டியது கவனிமா. எல்லாரும் வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. உட்காரு. வாங்க எல்லாரும் சித்தி வாங்க. சித்தி நீங்க ஆரம்பிங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தாம்பூல பையில ஒரு வெள்ளிக்காசு வச்சு கொடுத்தாங்க. நாமளும் அப்படியே கொடுத்துடலான்னு பாக்குறேன். 2 கிராம்ல காயின் பண்ணா போதும். என்ன ஒரு 7.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன்.
அழைச்சிட்டு போங்க நீங்களும் சாப்பிட வாங்க சரிம்மா. சரிங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் இந்த ரூம்க்கே போங்க. அஞ்சலி கூட போய் கவனிமா. சம்பூர்ணம் கொஞ்சம் மேல வா. சரிங்க. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் இது வரைக்கும் தாங்கிட்டேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்னங்க ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போறாளேங்கிற ஆதங்கமா? அதுக்காக அழறீங்க? இல்ல சம்பூர்ணம், பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்குமா அத கண்குளிர பாப்பனாங்கிற சந்தேகத்துல அழுதுட்டு இருக்கு. கடவுளே, என்ன வார்த்தை சொல்றீங்க? மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பொண்ணுக்கு நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல இப்படி அபசகுணமா பேசுறீங்களே? நான் நிஜத்தை தான் சொல்றேன். நான் இப்ப தோத்து போய் நிக்கிறேம்மா. எத்தனையோ தடவை எனக்கு யோசனை சொல்லியிருக்க, அகல் கல் வேண்டாம், விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும்னு எவ்வளோ சொல்லியிருக்க. நான் தான் கேட்கல. தப்பு பண்ணிட்ட சம்பூர்ணம், என்ன மன்னிச்சு. ஐயோ, என்னங்க என்னங்க இது? மன்னிப்பு அது இதுன்னு ஏதோ பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நீங்க இப்படி உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லையே. சொல்லுங்க, என்ன ஆச்சு? சொல்லவே வெக்கமா இருக்கு. நம்மளை விட வசதியான இடத்துல பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உங்களுக்குன்னு இந்த வீட்டையும் நிலத்தையும் மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்கு, மத்ததெல்லாம் போச்சு. என்னங்க நடந்துச்சு? 4 கோடி வியாபாரம் 2 கோடி லாபம்லாம் சொன்னீங்களே, இப்ப ஏங்க இப்படி பேசுறீங்க? எல்லாமே போய் என் நிலைமை உங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உண்மையை சொல்லல. நான் ஏமாந்துட்டேன், திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டாங்க பாவிங்க. இது டூப்ளிகேட் கார்டு. எங்க டிசைன்லயே உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க. இந்த பேர்ல எங்க ஸ்டாஃப் யாருமே இல்லை. கடன் வாங்கி கல்லறுத்து தலையில போட்டுக்கிட்டு உங்க தப்புன்னு சொல்றான். நல்லா வசமா மாட்டிக்கிட்ட முருகேசா. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வேணாங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது முருகேசா? என்னால 2 ரூபா தான் கொடுக்க முடியும். உனக்கு சம்மதம்னா சொல்லு, காசை கட்டி எடுத்துக்கிறேன். ஆளை வச்சு 25 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து உன்னை கல்ல அறுக்க வச்சது நான் தான். சொத்தை அடகு வச்சு கல்ல அறுத்து நஷ்டத்துக்கு வித்துதா சொன்னியே, அதை ஆளை விட்டு வாங்க வச்சதும் நான் தான். உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான்டா நீ பண்ண அதே துரோகத்தை நானும் பண்ணேன். இப்போ உனக்கு வலிக்குது இல்ல? சுந்தரத்தை அழிச்சிட்டோம், இனிமே அவனால பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு கனவுளோட நினைக்காத. என் உயிரை கொடுத்தாவது என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். 2 கிராம்ல காயின் பண்ணா போதும், என்ன ஒரு 7.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நடந்திருக்கு, பொண்ணு கூட என்கிட்ட சொல்லலையே. இத்தனையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தான் எங்க கிட்ட சிரிச்சு மழுப்பினீங்களா? சமயத்துல நீங்க இருக்கும் போதெல்லாம் கல்யாண வேலை தான் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். ஊர் ஜனமெல்லாம் மூக்கு மேல விரல் வச்சு பெருமையா பேசும் போதெல்லாம் பொண்ணுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா தாங்க இருக்கும். அது இப்ப இல்ல, என்னைக்கு சம்பந்தம் பேசிட்டு திரும்பி வந்தோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பயம். புடவை கிழிஞ்சது, மாப்பிள்ளைக்கு அடிபட்டது, பத்திரிகை கீழே விழுந்ததுன்னு என் பயம் அதிகமாயிட்டே தாங்க இருந்தது. அந்த பயத்துக்கான காரணம் இப்பதாங்க எனக்கு புரியுது. ஏழை பழங்கி கூட கடன் பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுதான். ஆனா மொத்த சொத்தையும் வித்து கல்யாணம் பண்ற நிலைமை நமக்கு தாங்க வந்திருக்கு. அதுக்கு காரணம் நான் தான். வைராகியம் நினைச்சுக்கிட்டு வீம்புக்கு விஷம் குடிச்சிட்டேன். தகுதிக்கு மீறின சம்பந்தம் வேணான்னு நீ சொன்னப்ப யோசிச்சிருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அதுக்காக என்ன ஊதாரின்னு சொல்லிடாத. என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுற நினைப்புலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாதாங்க உங்க மனச. இதுக்கா இப்படி உடைஞ்சு போயிட்டீங்க? நான் சொல்றதை கேட்காம நீங்க என்ன அதட்டும் போது கூட உங்க மேல எனக்கு வருத்தமே வந்தது இல்ல.
ஆனா இப்படி கண்ணீர் விட்டு தளர்ந்து போய் பேசுறீங்களே, இத தாங்க என்னால தாங்கிக்க முடியல. இப்ப என்ன நடந்து போச்சு? சொத்தெல்லாம் அடகு போயிருக்கு, அவ்வளவுதானே? உங்க தொழில் திறமையெல்லாம் போயிடலையே. உங்களால மறுபடியும் சம்பாதிக்க முடியாதா என்ன? என் புருஷன் எப்பவும் கம்பீரமா இருக்கணும். கம்பீரம் தாங்க உங்களுக்கு அழகு. இப்ப என்னங்க, சம்பந்தியம்மா புதுசா வச்ச செலவுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? பெத்த பொண்ணுங்களை செல்வத்திலே பரலவணும்னு நினைச்ச எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்தை கூட நல்லபடியா நடத்த முடியல. இது மாதிரி நடக்கணும் நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஏற்பாடு பண்ண பணத்துக்கும் இருக்கிற செலவுக்கும் சரியா இருக்கும். மிச்சம்னு ₹1 தேராது. சம்பந்தியம்மா சொன்னதெல்லாம் செய்யணும்னா இன்னும் 10 லட்சம் ரூபாயாவது வேணும். அதான் வேற வழி இல்லாம உன்னை கூப்பிட்டேன். நீ மனசு வச்சாதான் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். எல்லாத்துலயும் நான் தோத்துட்டேன். கடைசியா உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு